அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் நம்பிக்கையுடன். கவிஞர் ப. விஜய் எழுதின தன்னம்பிக்கை கவிதைகளிலிருந்து நம்பிக்கையுடன் கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு சில கவிதை தொகுப்புகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். சென்ற காணொளியிலும் அழகான கவிதைகளை பார்த்தோம். இந்த காணொளியிலும் அதற்கு சலித்ததல்ல இந்த வரிகள் என்னன்னு பார்க்கலாம். மழையாய் முயற்சி செய், துளிர்விடும் உன் வெற்றி. மௌனமாய் நீ நின்றால் உன் நிழலும் உனக்கு எதிரி. இன்னொரு டைம் பார்க்கலாமா? மழையாய் முயற்சி செய், துளிர்விடும் உன் வெற்றி. மௌனமாய் நீ நின்றால் உன் நிழலும் உனக்கு எதிரி. நம் வாழ்க்கை என்பது என்னன்னா, வெறுமனே வாழ்ந்துட்டு இறந்து போவதல்ல வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு ஒரு சிறப்பான அர்த்தம் இருக்க வேண்டும் என்று நம்ம நினைக்கணும். அது தோல்விகளிலிருந்து கூட நம்ம வெற்றியை எடுத்துக்கலாம் அப்படின்ற சென்ற காணொளியில் நம்ம பார்த்தோம். இதில் என்னென்னா, முயற்சி செய்யாமல் என்றைக்குமே நம்மளுக்கு வெற்றிகள் கிடைக்காது அப்படிங்கிறதா. நம்ம ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா முயற்சியும் கொஞ்சம் நிறைய பயிற்சியும் இருந்தாவே நம்ம முன்னேறலாம். அதே போல் மௌனமாக நம்ம இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மௌனமாக இருக்கும் பொழுது அந்த நிழலும் நம்மளுக்கு எதிரியாக பார்க்கப்படும் தோற்றத்தை காண்பிக்கும். அதைத்தான் நம்ம பார்க்கலாம். இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதோ ஒரு இலக்கை நம்ம தேர்ந்தெடுத்து கொள்ளணும். அந்த இலக்கை எடுத்து வைப்பதற்காக ஒவ்வொரு அடியாக கவனமாக நம்ம பார்த்து அந்த வேலைகளை செய்தோம்னா வெற்றி நமக்கு நிச்சயம். இதை மழைத்துளி எப்படி பூமியில் விழுந்தோன்ன செடிகள் முளைப்பதற்கு முயற்சி செய்யும் இல்லையா, அந்த மாதிரி தான் ஒவ்வொரு வெற்றிக்கும் நம்ம உழைப்பு நம்ம தான் போடணும். அதை மனசுக்குள்ளே ஏற்றுக்கிட்டாவே போதும். எல்லாமே விதிவிட்ட வழி அப்படின்னு நினச்சோம்னா எதுவுமே நம்மளுக்கு கைகூடாது, வெற்றியும் கிடைக்காது. அதனால் வெற்றிக்கான வழியை நம்ம தேட வேண்டும். தோல்விகளை கண்டு துவண்டு போகாமல் என்ன பண்ணணும்னா, விடாமுயற்சியுடன் தன்னம்பிக்கையுடனும் மீண்டும் மீண்டும் பல்வேறு வகைகளில் முயற்சி செஞ்சு முயன்று அதனுடைய இலக்கை அடையும் வரை நம்ம போராடிக்கிட்டே இருக்கணும். அந்த போராட்டம் தான் நம்மளை சாதனையாளர்களாக மாற்றும். எனவே முயன்று தோற்பது வெற்றிக்கான முதல் வழி தான். அடுத்தது வெற்றி தான் நமக்கு இலக்கு. அப்போ தோல்வியை கண்டு துவளாமல் வெற்றி இலக்கை நோக்கி ஓடுற உந்து சக்தி நம்மளுக்கு ஒரு சாதனை கல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட கருத்தாக நம்மளே நினச்சிக்கிட்டோம்னா தான் நம்மளுக்கு தன்னம்பிக்கை வளரும். ஒரு பழமொழி உண்டு தெரியுங்களா? முயற்சியை திருவினையாக்கும். அப்போது முயற்சி தான் நம்மளை நம்மளோட செயல்களுக்கு முக்கிய காரணமாக இருக்கும். எதுவே முயற்சி செய்யாமல் முடிவெடுக்காமல் இருந்தோம்னா வெற்றி பாதையை நம்ம கடக்கவே முடியாது. ஏன்? வெற்றி பாதையை தொடக்கூட முடியாது. அப்போது உறுதியான மனநிலையுடன் வெற்றி பாதைகளை நோக்கி நடக்கிறதுக்கு முயற்சிகள் என்பது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இதில் பாருங்களேன், இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வெற்றியாளன் வானளவு உயர்ந்து விட்டதாக அவன் கொக்கரிக்கிறான். இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவனோட முயற்சி தான். அந்த முயற்சி கூட பயிற்சி இருந்ததுனால தான் அவன் மலையின் உச்சிக்கு சென்று தன்னுடைய வெற்றியை கொண்டாடுறான். இங்கே இருக்க இந்த 3 பெண்களோட படத்தை பார்த்திங்கனாவே தெரியும். இவங்க ஒவ்வொரு துறையிலும் தனித்தன்மையுடன் திகழ்ந்ததுனாலேயே வெற்றிகளை குவிச்சிருக்காங்க. அப்போது இந்த மாதிரி தான் நம்மளும் முயற்சி செஞ்சால் நமக்கு சார்ந்த துறைகளில் நம்மளுக்கு பிடித்தமான துறைகளில் வெற்றி வாகை நம்மளால் சூட முடியும். அப்போது முயற்சி செய்தும் வெற்றி கிடைக்கல அப்படின்னா முயற்சியில் நம்ம ஏதோ கொஞ்சம் தோன்றிருக்கிறோம் அப்படின்றத நம்ம
மனசில் எடுத்துக்கணும். இந்த சிலந்தி வலை கட்டுது பாருங்கள், அது எவ்வளோ அழகாக அந்த முயற்சி பண்ணி பெரிய ஒரு பொறியாளர் போல் அழகான வலைகளை முயற்சி கீழே விழுந்து விழுந்து எழுந்து எழுந்து கட்டும் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம முயற்சியை கைவிடாமல் பயிற்சியுடன் கூடிய செயலை செயல்படுத்தினால் வெற்றி நிச்சயம் கிட்டும் என்பது என்னோட எண்ணம். நீங்களும் அதற்கான முயற்சிகளை செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். இது கடுமையான பயிற்சி காலம். அதை மனசில் வச்சுட்டு ஒரு உத்வேகத்தோடு நம்ம ஓடிக்கொண்டே இருக்கணும். அப்போ தான் ஜெயிக்க முடியும். நன்றி, வணக்கம்.